கடகம் ராசி நீங்கள் அழுது தூங்கி இரவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தான் அதிகமாகவே இருக்கும். கடகம் ராசி என உங்களுக்கு நீங்கள் வெளியில் எவ்வளவு தான் தைரியமாகவும் இதற்கும் கலங்காத ஒரு மனிதரைப் போலவே நீங்கள் காட்டிக்கொண்டாலும் உங்களுடைய உண்மையான முகம் வெளிப்படுவது நள்ளிரவில் மட்டுமே தான் இருக்கும். அந்த உண்மையான முகத்தில் நீங்கள் ஏன் நள்ளிரவில் வெளிப்படுத்துகிறீர்கள் என்றால், நீங்கள் மற்ற நபர்கள் இருக்கும் பொழுது வெளிப்படுத்தினால் அவர்கள் நம்மை தப்பாக எண்ணி விடுவார்களோ என்று நினைத்து கொண்டு யாரும் இல்லாத இரவு நேரங்களில் நீங்கள் மட்டும் அழுத நாட்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய கடந்த காலத்தில் உங்களை உலுக்கி போட்ட அந்த ஒரு குறிப்பிட்ட நள்ளிரவு நீங்கள் தனியாக உங்களுடைய படுக்கையில் கொண்டு விழுந்து யாருக்கும் கேட்காமல் தலையணைய முகத்தில் அமுக்கிக் கொண்டு அழுது தூங்கிய இரவுகள் இன்னும் இருந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே இருக்கும். நான் யாருக்கு என்ன கெடுதல் செய்தேன்? எல்லாரும் நான் இருக்க வேண்டும் என்று தானே நினைத்தேன். எனக்கு இந்த துரோகங்களும் அவமானங்களும் கிடை என்று உங்களுடைய நெஞ்சை வடித்து கதறி அழுத இரவுகள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்களை முற்றிலும் நிராகரித்த போதோ அல்லது நீங்கள் உயிராக நம்பிய நபர் உங்களை மிக கேவலமாக பேசிவிட்டு சென்ற போதோ உங்களுடைய தூக்கத்தை தாங்க முடியாமல் கண்ணீர் உங்களுடைய காதுகளை நினைத்து விடிய அழுது சோர்ந்து போய் அப்படியே தூங்கி போன அந்த இரவுகள் உங்களுடைய வாழ்க்கையின் மிக கொடூரமான உணர்வு பக்கங்களாகவே இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அப்படிப்பட்ட சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டும் இருக்கும். இதெல்லாம் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். எனவே நீங்கள் முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மற்றவங்களிடம் எதையும் காட்டக்கூடாது. காட்டிவிட்டால் நம்மளை தவறாக எண்ணி விடுவார்கள் என்று நினைத்து உங்களுடைய மனதிற்குள்ள மட்டுமே தான் அனைத்தையும் வைத்துக் கொண்டீர்கள். ஆனால் மனதிற்குள்ள வைத்துக் கொள்ளாமல் சில விஷயங்களை நீங்கள் வெளியில் சொன்னால் மட்டுமே தான் அதற்கான மதிப்பு என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். தாய் மனம் கொண்டதால் ஏற்பட்ட இழப்புகள் இன்னும் இருக்கும். உங்களுடைய மனம் எப்பொழுதும் முதலில் மற்றவர்களை பற்றித்தான் சிந்திக்கக்கூடியதாகவே இருக்கும். அதனாலேயே உங்களுக்கு அதிகமான பிரச்சனைகள் இன்னும் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும். நான் பிறகு பார்த்துக் கொள்கிறேன், முதலில் அவர்களுக்கு நல்லது நடக்கட்டும் என்ற எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே இன்னும் இருந்து கொண்டே இருக்கலாம். குடும்பத்திற்காக உங்களுடைய ஆசையை கூட விட்டு கொடுத்து ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். நண்பர்களுக்காக உங்களுடைய நேரத்தை விட்டு கொடுத்திருக்கலாம். குழந்தைகளுக்காக உங்களுடைய கனவுகளை கூட ஒதுக்கி வைத்திருக்கலாம். இந்த அனுபவங்கள் எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் பொருந்துமா என்று கேட்டால் பொருந்தாது. ஆனால் சில கடகம் ராசிக்காரர்கள் அதிகமான அக்கறை மற்றும் பாசம் காரணமாக தங்களுக்கு இறப்புகள் ஏற்பட்டதாகவே உணர்ந்த ஒரு நாட்களும் இன்னும் இறந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். சேமித்த பணம் கூட குறைந்து போயிருக்கும். மன நிம்மதியும் பாதிக்கப்பட்டிருக்கும். உங்களுடைய தேவைகளை பின்னுக்கு தள்ளிய ஒரு அனுபவங்களும் இன்னும் இழந்தே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன கவலைகளை தேடி கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அன்பு கொடுப்பது தவறு கிடையாது. ஆனால் உங்களுக்கும் அதே அளவுக்கு அன்பும் கவனங்களும் தேவை என்பதை இந்த ஒரு நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய அன்பை யார் மதிக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுங்கள். அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. அனைவரிடமும் நான் அன்பை கொடுக்கிறேன் என்று கொடுத்துவிட்டு அந்த அன்புக்கு மதிப்பு என்பது இல்லாமல் செய்துவிடக்கூடாது. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியா பொருந்ததா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கடகம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் வெளியூர் பயணங்களாலும் அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. மறதி சார்ந்த சிக்கல்கள் தோன்றி அது தானாகவே இப்பொழுது மறைந்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். ஆராய்ச்சி கல்வியில் ஆர்வமின்மையான சூழல்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே ஏற்படலாம். மாற்றமான செயல்களால் போட்டிகளை சமாளித்து வாழ்க்கைக்குள்ள எப்படி முன்னேறணும் எப்படி முன்னேறக்கூடாது என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இதுவாகத்தான் இருக்கும். வாகன விரயம் என்பது ஏற்பட்டு அது தானாகவே இப்பொழுது நீங்க போகுது. உறவினர்களால் மன வருத்தங்கள் தோன்றி மறையக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இதுவாகத்தான் இருக்கும். வியாபாரத்தில் திடீர் என திருப்பங்கள் உருவாகக்கூடிய ஒரு நேரங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இனிமேல் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. உங்கள் மீது மட்டும் நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய அன்பு உங்களுடைய வாழ்க்கையவே இப்பொழுது நிச்சயமாகவே மாற்றி கொடுக்கும். கடகம் ராசியான உங்களுக்கு நீங்கள் எப்பொழுதுமே குடும்பத்திற்காக உருகக்கூடியவர்கள். கடந்த காலங்களில் உங்களை
வெளி வெளி மனிதர்கள் காயப்படுத்திய போது நீங்கள் மிகவும் சோர்ந்து போய் அமர்ந்து கொண்டு மன ரீதியாகவே உடைந்து போயிருந்த ஒரு நாட்களும் இன்னும் இறந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் அந்த ரணங்களை எல்லாம் ஆற்றி உங்களை மீண்டும் புத்துணர்ச்சி பெற செய்ய போவது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் தூய்மையான அன்பாக மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டு உங்களுக்காக உங்களுடைய பெற்றோரோ வாழ்க்கை துணையோ அல்லது பிள்ளைகளோ ஒரு மிகப்பெரிய அரணாகவே நிற்கக்கூடிய ஒரு நேரங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அவர்கள் மட்டும் இந்த அதீத அக்கறையும் பாசங்களும் உங்களின் பழைய காயங்களை மெல்ல மெல்ல குணமாக்க உதவக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இனிமேல் இருக்கும். நமக்காக வாழ நம்முடைய குடும்பங்கள் இருக்கிறது என்ற ஒரு எண்ணங்களை உங்களை மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாகவே வெளியுலகில் வளம் வர செய்யும் என்பதில் எந்தவிதமான ஐயங்களும் இருக்காது. எனவே நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்களை நீங்கள் நம்புங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். குழந்தைகளின் எதிர்காலங்கள் குறித்து நல்ல முடிவுகளை இப்பொழுது நீங்கள் எடுக்கலாம். அப்படி நீங்கள் நல்ல முடிவுகளை எடுத்தீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் ஒரு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் இறந்து கொண்டே இருக்கலாம். குடும்பத்திற்காக உங்களுடைய ஆசையை கூட விட்டு கொடுத்து ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். நண்பர்களுக்காக உங்களுடைய நேரத்தை விட்டு கொடுத்திருக்கலாம். குழந்தைகளுக்காக உங்களுடைய கனவுகளை கூட ஒதுக்கி வைத்திருக்கலாம். இந்த அனுபவங்கள் எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் பொருந்துமா என்று கேட்டால் பொருந்தாது. ஆனால் சில கடகம் ராசிக்காரர்கள் அதிகமான அக்கறை மற்றும் பாசம் காரணமாக தங்களுக்கே இறப்புகள் ஏற்பட்டதாகவே உணர்ந்த ஒரு நாட்களும் இன்னும் இறந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். சேமித்த பணம் கூட குறைந்து போயிருக்கும். மன நிம்மதியும் பாதிக்கப்பட்டிருக்கும். உங்களுடைய தேவைகளை பின்னுக்கு தள்ளிய ஒரு அனுபவங்களும் இன்னும் இழந்தே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன கவலைகளை தேடி கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அன்பு கொடுப்பது தவறு கிடையாது. ஆனால் உங்களுக்கும் அதே அளவுக்கு அன்பும் கவனங்களும் தேவை என்பதை இந்த ஒரு நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய அன்பை யார் மதிக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுங்கள். அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. அனைவரிடமும் நான் அன்பை கொடுக்கிறேன் என்று கொடுத்துவிட்டு அந்த அன்புக்கு மதிப்பு என்பது இல்லாமல் செய்துவிடக்கூடாது. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியா பொருந்ததா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கடகம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் வெளியூர் பயணங்களாலும் அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. மறதி சார்ந்த சிக்கல்கள் தோன்றி அது தானாகவே இப்பொழுது மறைந்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். ஆராய்ச்சி கல்வியில் ஆர்வமின்மையான சூழல்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே ஏற்படலாம். மாற்றமான செயல்களால் போட்டிகளை சமாளித்து வாழ்க்கைக்குள்ள எப்படி முன்னேறணும் எப்படி முன்னேறக்கூடாது என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இதுவாகத்தான் இருக்கும். வாகன விரயம் என்பது ஏற்பட்டு அது தானாகவே இப்பொழுது நீங்க போகுது. உறவினர்களால் மன வருத்தங்கள் தோன்றி மறையக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இதுவாகத்தான் இருக்கும். வியாபாரத்தில் திடீரென திருப்பங்கள் உருவாகக்கூடிய ஒரு நேரங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இனிமேல் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. உங்கள் மீது மட்டும் நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய அன்பு உங்களுடைய வாழ்க்கையவே இப்பொழுது நிச்சயமாகவே மாற்றி கொடுக்கும். கடகம் ராசியான உங்களுக்கு நீங்கள் எப்பொழுதுமே குடும்பத்திற்காக உருகக்கூடியவர்கள். கடந்த காலங்களில் உங்களை வெளி மனிதர்கள் காயப்படுத்திய போது நீங்கள் மிகவும் சோர்ந்து போய் அமர்ந்து கொண்டு மன ரீதியாகவே உடைந்து போயிருந்த ஒரு நாட்களும் இன்னும் இறந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் அந்த ரணங்களை எல்லாம் ஆற்றி உங்களை மீண்டும் புத்துணர்ச்சி பெற செய்ய போவது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் தூய்மையான அன்பாக மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டு உங்களுக்காக உங்களுடைய பெற்றோரோ வாழ்க்கை துணையோ அல்லது பிள்ளைகளோ ஒரு மிகப்பெரிய அரணாகவே நிற்கக்கூடிய ஒரு நேரங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அவர்கள் மட்டும் இந்த அதீத அக்கறையும் பாசங்களும் உங்களின் பழைய காயங்களை மெல்ல மெல்ல குணமாக்க உதவக்கூடிய
ஒரு வாய்ப்புகளும் இனிமேல் இருக்கும். நமக்காக வாழ நாம் நம்முடைய குடும்பங்கள் இருக்கிறது என்ற ஒரு எண்ணங்களை உங்களை மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாகவே வெளியுலகில் வளம் வர செய்யும் என்பதில் எந்தவிதமான ஐயங்களும் இருக்காது. எனவே நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்களை நீங்கள் நம்புங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். குழந்தைகளின் எதிர்காலங்கள் குறித்து நல்ல முடிவுகளை இப்பொழுது நீங்கள் எடுக்கலாம். அப்படி நீங்கள் நல்ல முடிவுகளை எடுத்தீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள்